வந்து ட்ரை பண்ணலாம். அடிப்பொலி ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. பின்னாடி நீங்கள் வந்து இந்த ரெசிபியை உங்களுக்கு வரும் பாருங்கள். தேங்க்யூ கைஸ். ஹே கைஸ், இதெல்லாம் மக்களே வணக்கம், வந்து நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி ஆடி 18 ஆடிப்பெருக்கு. அதாவது காவேரியில் ஜோர தண்ணி ஓடும். எல்லோரும் காவேரி கரையில் போய் காவேரி அம்மனுக்கு வழிபாட்டு எல்லாம் பண்ணுவாள். விவசாயியெல்லாம் ஹாப்பியாக இருப்பாள். அதே மாதிரி நான் வந்து ஷார்ட்ஸில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், ஆடிப்பெருக்கு எதுக்கு சிறப்பு. அதாவது ஆடி 18, அந்த 18க்கு மகாபாரதத்தில் அத்தியாயம் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஷார்ட்டை போய் நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பாருங்கோ. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி கலந்த சாதம் தான் எல்லா இடத்துலையும் பண்ணுவாள். நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெகுலராக அதாவது எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், தேங்காய் மாங்காய் பட்டாணி சாதம் இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறதை விட்டுட்டும் நான் வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். இது எத்தனை பேர் பண்ணியிருப்பேன் எனக்கு சொல்லுங்க. பண்ணியிருந்தெல்லாம் கமெண்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து வாழைப்பூ சாதம். வாழைப்பூ சாதம் தான் பார்க்க போகிறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கோசரம் ரொம்ப யோசித்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வாழைப்பூ சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இப்போ போன வீடியோலாம் ஏன்பா பார்க்கவே மாட்டீங்க, இந்த யூடியூப் சார் நீங்கள் ஏதாவது கம்மி பண்ணுறீங்களா எனக்கு? ஸோ உங்களுக்கோசரம் ஒன்றொன்றும் மெனக்கிட்டு உட்காந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க முடியும், ஒரு ட்ரெடிஷ்னல் ஆகட்டும், ஒரு யூனிக் ஆகட்டும் யோசிச்சு எனக்கு உண்டான வேலைகளை நான் வந்து சில வேலைகள், முக்கியமான வேலைகள்லாம் என்னால் டெய்லி பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா நான் உங்களுக்கோசரம் யூடியூப்கோசரம் நான் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப சர்ச் பண்ணி உட்காந்து பண்ணி கொடுக்குறேன். ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் நிறையா வியூஸ் பாருங்க. ஏன்னா உங்களுக்கோசரம் தான் என்னோடய டைமே நான் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய டைமெல்லாம் என்னோடய ஒர்க்கெல்லாம் ஒதுக்கிட்டும் ஐ எம் டெலிகேட் ஃபார் யுவர்ஸ். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோசரம் டெலிகேட்டாக நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னு நான் ஒன்று பார்க்குறேன், போடுறேன்ப்பா நான். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுங்க. யூடியூப் சார் நீங்களும் வந்து ரொம்ப நான் வந்து கம்மி பண்ணிட்டேன் வியூஸ். சப்ஸ்கிரைபர் பார்த்தாலும் நீங்கள் கம்மி பண்ணிடாதீங்க யூடியூப் சார். என்னடா இது இப்படிலாம் சொல்கிறா அப்படிங்கிறீங்களா? என்ன பண்ணுறதுப்பா, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். திஸ் இஸ் மை ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற மாதிரி நான் உட்காந்து ஒரு பண்டிகைக்கும் மெனக்கெட்டு டைம் உட்காந்து யோசிச்சு இது நிறைய பேர் பண்ணியிருப்பேன். நான் இப்போ தான், ஏன்னா நம்ம ரெகுலராக ஒரே ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ ஒரு வித்தியாசமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு, இது என்னோட ஆசைப்பட்டு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கோ. இப்போ நீங்கள் வந்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அந்த வியூஸே போலப்பா. ஏன் அது ரொம்ப நல்ல ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி. நீங்கள் பாருங்கோ. இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுங்கோ. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கி வாழைப்பூ சாதம் தான் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நல்லா வாழைப்பூ நறுக்கி வச்சுருப்பா. நல்லா ஒரு பெரிய பூ, இவ்வளவும் பண்ண போகிறதில்ல. இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்துகிட்டு இன்னொரு நாள் ஒரு டிஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பூ இருக்குல்ல, ஸோ இவ்வளோ வேண்டாம். நம்ம வேணுங்கிற அளவு உங்களுக்கு எவ்வளோ ஆற்றுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ இது பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா மோரில் கொஞ்சம் தண்ணி விட்டு மோரில் நல்லா நேற்று சனிக்கிழமை இல்லையா, இதுக்கு வந்து அந்த வாழைப்பூக்கெலாம் முதல் நாளே நறுக்கி வச்சுருக்கோம். இந்த வாழைப்பூ எப்படி நறுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை வேணுங்கிறது நம்ம எடுத்துட்டு ஸ்டீம் பண்ணிடுவோம். இது நன்னா இப்படி பாருங்க, இப்படி அலசிட்டு நன்னா 2 கை போட்டுன்னு இருக்கேன்ப்பா. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். நம்ம வந்து ஸ்டீமரில் வச்சுடலாம். வச்சு மூடிடும். நம்ம வந்து இதுக்கு வந்து ஸ்டீம் ஆயின்ருக்கு வாழைப்பூ. இதுக்கு வந்து பாருங்கள், நேற்று வந்து இந்த இது பார்த்துருப்பேன் ஷார்ட்ஸில், ப்ரீத்தி ஜோடியாக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். என்ன அப்படின்னா வெறும் தேங்காய், பச்சை மிளகா, இது மட்டும் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் பார்த்துருப்பேன், ஒரு 3 ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கேற்ப
பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் டைம் நானே வாழைப்பூ சாதம் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ இது ஒரு மசாலா, கொஞ்சம் தேங்காவும் பச்சை மிளகாவும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பாருங்க, அரைச்சிண்டாச்சு. சாதமும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு வச்சுட்டாச்சு. நார்மல் ஆற்றுல வைக்கிற சாதம் தான். இதுக்கு நீங்கள் வேணால் வாழைப்பூ சாதம் நம்ம தனியாக இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்திப்பா வாழைப்பூ. நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப வெரி ரேராக தான் பண்ணுவோம். ஏன்னா இது உட்காந்து நறுக்கிறதுக்கு அதுக்கே நமக்கு வந்து இந்த காலத்தில் பொறுமை இருக்காது. ஸோ நான் வந்து சாதம் வச்சுண்டாச்சு. சாதம் வச்சு கொஞ்சம் தனியாக ஆற வச்சு நல்லா உதிரியாக பண்ணிண்டாச்சு. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம், ஜீரக சம்பா ரைஸில் பண்ணலாம், இதில் வேணால் நீங்கள் பண்ணலாம். இதுக்கு கடாய் வச்சுண்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், 2 வரமிளகா இதை போட்டு கொஞ்சம் நல்லா சிகப்பார வரலும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து தேங்காவும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சோம்ல, அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு வாழைப்பூவை போட்டுட்டு நம்ம வந்து சாதத்தையும் போட்டு கிளறிடலாம். உப்பு போடணும். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. நல்லா ஒரு பரட்டிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீம் பண்ண வாழைப்பூவை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுங்க. குழந்தைகளுக்குலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்ல ஹெல்த்தி. என்ன இதில் ஒன்றே இந்த வாழைப்பூ வாழைத்தண்டெல்லாம் மெனக்கிடணும். உட்காந்துட்டு வாழைப்பூலாம் நறுக்கணும். அதுதான் ஒரு பெரிய நமக்கு வேலை. இது ஒரு லீவ் நாளில் சண்டே நீங்கள் நறுக்கிண்டெல்லாம் மண்டே காத்தால குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சிம்பிள்ப்பா. நோ ஆனியன் நோ கார்லிக். இது வந்து நாள்கிழமையில் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நோ ஆனியன் நோ கார்லிக். நம்ம சேனலில் நோ ஆனியன் நோ கார்லிக் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இதில் வெங்காயம் போட்டு ஒரு பிரியாணி மாதிரி பண்ணலாம். வாழைப்பூவில் மசாலா ரைஸ் மாதிரி பண்ணலாம். அதெல்லாம் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அந்த மாதிரி நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வதக்கி இது பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து நல்லா வதக்கிண்டாச்சு. இப்போ நம்ம வந்து சாதத்தை போட்டு கலரிடலாம். வேணுங்கிறது போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா லேவிஷாக கொத்தமல்லி போடுங்க. மஞ்சப்பொடி போட மறந்துட்டேன்ப்பா. நீங்கள் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அந்த வதக்கும் போதே தாளிக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும். நான் லைட்டாக அப்புறமா போட்டுட்டேன் மஞ்சப்பொடி. சூப்பராக இருக்குது பாருங்க. ரொம்ப வித்தியாசமான ரெசிபின்னு நினைக்கிறேன் நான். யாரெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. ஸோ வாழைப்பூ சாதம் ரெடியாக எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணலாமா? நம்ம வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம வந்து வித்தியாசமாக இந்த வாழைப்பூலையே அப்படியே சூப்பராக எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குப்பா. அந்த தேங்காவும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் தூக்கலாக போட்டு பண்ணியிருக்கேன்ல, பெருங்காயம் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. இது இன்னொரு நாள் ஃப்யூச்சரில் பகவான் கிருப்பையில் வந்து வெங்காயம் பூண்டு இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக். இது வந்து நீங்கள் எந்த நாள் கூட நம்ம லஞ்ச் பாக்ஸ் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கொடுத்து விடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இந்த வாழைப்பூ வாழைத்தண்டு எல்லாம் ஃபைபர் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக இதை பண்ணுங்க. பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நம்மளோட சேனல் நம்மளோட வீடியோ எல்லாரும் கண்டிப்பாக பாருங்க. அத்தனை சப்ஸ்கிரைபரும் நீங்கள் புதுசாக வந்த வாழ்க்கெல்லாம் வார்ம் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்ததுன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் வந்து உங்களுக்கு ரெசிபிலாம் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஆடி 18ஓட ஸ்பெஷல், அதாவது நோ ஆனியன் நோ கார்லிக் வாழைப்பூ சாதம் தான் பார்த்துருக்கேன். அடிபொலியாட்டம் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.